உண்மையான தற்கொலை பழங்க யாருன்னா அவங்க தான். அவங்க எதிரில் தற்கொலை நான் ஒரு லிஸ்டே சொல்றேன். அண்ணன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு தில்லியில, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையா வா மேல வை ஜெயிக்கலாம். டாஸ்மார்க் எதுக்கு நட்டுறாங்க? இந்த மாதிரி நம்ம வந்து அரசாங்கமே விற்கலன்னா கண்ட மேனிக்கு விற்பாங்க, அது கள்ளச்சாரம் எல்லாம் விற்கப்படும் சொல்லி தான் விற்கிறாங்க. ஆனா அது ஒழுக்கமா நடக்குதா? 12 மணிக்கு முன்னாடி கிடைக்குதா இல்லையா சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க, உங்களுக்காக தான் பேசுறோம். நைட்டு 10 மணிக்கு அப்புறமா கிடைக்குதா இல்லையா? ஆனா நீ சொல்ல ஒரிஜினல் சார் கிடைக்குதானே? அவர் பாதிக்கப்பட்டிருக்க. அப்படியே வித்தாலும் மேல 10 ரூபா 10 ரூபாயா திருடி 200 ரூபாயா லஞ்சம் கொடுத்து 200 பெறுவோம் வெல்வோம், 200 பெறுவோம் வெல்வோம். ஏன்னா வாங்குறதா வாங்குறீங்க, மேலே ஒரு ஜீரோ போட்டு வாங்க வேண்டாம், ஓட்ட தான் பண்றீங்க. இப்படி ஒரு கூட்டத்தை கட்டமைச்சு ஒரு பக்கம் கள்ளச்சாரம் ஆறா ஓடுது, ஒரு பக்கம் அதனால வரக்கூடிய இறப்புகள், கஞ்சா, பேரே தெரியாத போதைப் பொருட்கள், இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டா மனுஷன் மிருகமா மாறுவானா? இந்த குற்றங்கள் நடக்குமா நடக்காத யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கட்டவிழ்த்துட்டு உட்கார்ந்துருந்தா இதை தீய சக்தின்னு சொல்லாம வேற ஓம் சக்தி பராசக்தி நான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் வீழ்த்தனா மாத்தணும், அது ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரே வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் வரலாறுல எந்த ஒரு எலெக்ஷனிலுமே அந்த கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் தாய்மார்கள் என் புள்ள நிக்குது எலெக்ஷன்ல, என் விஜய் எலெக்ஷன்ல நிக்குது, அவருக்கு நான் ஓட்டு போடுவோம் விசில் சின்னத்துல. இன்று இல்லையால் என்றும் இல்லை மாற்றம் தாய்மார்கள் தொடர பாக்குறோம். உங்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் அது ஓடிட்டு இருக்கிறது புரியுது. யாராவது ஒருத்தர் டவுட் இருந்தா சொல்றேன், இவங்க கிட்ட இன்னும் ஒரு டேர்ம் கொடுத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல நம்ம தலைமுறையா அழிஞ்சிடும். தாவேக்காக ஏன் ஓட்டு போடணும்? சரிப்பா திமுக சரியில்லை, எல்லாருக்கும் தான் தெரியும், ரகசியமா புரியுது கண்டுபிடிச்சது இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஏன் தாவேக்காக ஓட்டு போடணும்? இவ்வளவு வருஷம் அரசியல்வாதி ஆண்டாங்கல்ல, இந்த ஒரு வாட்டி முதல் வாட்டியா ஒரு மனுஷன் உங்க வீட்டு மகனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மாற்றம்னா என்ன, ஆட்சினா என்ன, பாதுகாப்புனா என்னன்றத புரிஞ்சுக்கணும். தான் தம்பி தங்கச்சிங்களை ஒரு அவதூறான வார்த்தையை சொல்றத கேட்க பொறுக்காத மனுஷன். யாரை பார்த்தா தற்கொலைன்னு சொன்னீங்கன்னு கேட்ட வார்த்தை மற்ற கட்சிக்காரங்க போய் சொல்லி பாருங்களேன். நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் தலைவர் கண்டுக்கவே மாட்டாரு. நானே அவங்களுக்கு அப்படிதான் மெயின்டைன் பண்ணுறேன். நீங்க என்ன சொல்றது அப்படியே கூப்பிடுவாங்க. இந்த பாசம் ஒவ்வொரு அண்ணனுக்கு இருக்கும், அது எங்க அண்ணனுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கும்.